வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். வேளகாபுரம் கிராமத்தில் சுடுகாடு பிரச்சனையால் இறந்தவரின் உடலுடன் பொதுமக்கள் 3 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிரந்தர தீர்வுக்கான குட்டை புறம்போக்கு நிலத்தில் சுடுகாடு அமைக்கப்படுமா என்பதை வருவாய்த்துறையினரை முடிவு செய்ய வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் பெரியபாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது வேளகாபுரம் கிராமம் ஆகும். இக்கிராமத்தில் பொது சுடுகாடு ஒன்று இருந்தது. இந்நிலையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் காலனி மக்கள் மட்டும் அந்த சுடுகாட்டை பயன்படுத்திக் கொள்வது என்று கிராம மக்கள் முடிவு செய்தனர். எனவே ஊர் பொதுமக்களுக்கு என தனியாக ஒரு சுடுகாடு அமைக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சார்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் ஊர் பொதுமக்களுக்காக சுடுகாடு அமைக்க சிலர் நிலம் தானமாக தருவதற்கும் தயாராக உள்ளனர். இருப்பினும் வருவாய்த்துறையினர் ஊர் மக்களுக்கு என்று தனியாக சுடுகாடு அமைத்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. ஆனால் பம்மல் மானிய திட்டத்தில் எரிமேடையுடன் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சுடுகாடு ஒன்றை இக்கிராமத்தில் அமைத்துள்ளனர். ஆனால் அந்த சுடுகாட்டுக்கு செல்ல 10க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நிலத்தின் வழியாக இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வருகிறது. இதனால் இக்கிராமத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான பொது புறம்போக்கு நிலத்தில் அல்லது குட்டை புறம்போக்கு நிலத்தில் சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இக்கிராமத்தில் சுமார் 1.5 ஏக்கர் அரசு குட்டை புறம்போக்கு நிலத்தில் இதுவரையில் 3 பேரின் உடல்களை கிராம மக்கள் அடக்கம் செய்துள்ளனர். நேற்று இக்கிராமத்தில் உள்ள விநாயகர் கோவில் தெருவில் வசித்து வந்த ரோஸ் ரெட்டியார் வயது 74 என்பவர் இறந்து போனார். எனவே ஊர் மக்களுக்கு என தனியாக சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் ராஜேஷ்குமாரிடம் நேற்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் எரிமேடையுடன் அமைக்கப்பட்ட சுடுகாட்டை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறினர். இதற்கு ஊர் பொதுமக்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. இதனால் ரோஸ் ரெட்டியாரின் உடலை அவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அடக்கம் செய்ய அவரது உறவினர்கள் முடிவு செய்து பாடை கட்டி கொண்டு சென்றனர். ஆனால் அவ்வாறு அடக்கம் செய்யக்கூடாது என தாசில்தார் தலைமையில் வந்த வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தடுத்தனர். இதனால் ரோஸ் ரெட்டியாரின் உடலை பள்ளிக்கு செல்லும் தெருவில் சாலையின் நடுவே வைத்துவிட்டு ரோஸ் ரெட்டியாரின் உறவினர்களும் பொதுமக்களும் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இக்கிராமத்தில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. இருப்பினும் நேற்று மாலை 6 மணிக்கு இக்கிராம மக்கள் போலீசாரையும் வருவாய்த்துறையினரையும் மீறி இறந்தவரின் உடலை கொண்டு சென்று அரசு குட்டை புறம்போக்கு நிலத்தில் தகனம் செய்தனர். இந்நிலையில் நேற்று இரவு இந்த கிராமத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோரை பெரியபாளையம் காவல் நிலைய போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். மேலும் இறந்தவரின் உடலை எரிக்க விறகு ஏற்றிச் சென்ற டிராக்டரை பறிமுதல் செய்து பெங்கல் காவல் நிலையத்தில் கொண்டு சென்று வைத்துள்ளனர். இப்பிரச்சனையால் இக்கிராமத்தில் நேற்று பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. இக்கிராமத்தில் ஊர் மக்களின் சுடுகாட்டு பிரச்சனையை தீர்க்க இங்குள்ள குட்டை புறம்போக்கு நிலத்தில் நிரந்தரமாக சுடுகாடு அமைத்து தந்தால்தான் இப்பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்று இக்கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இவர்களது இந்த கோரிக்கையை வருவாய்த்துறையினர் செவிமடுத்து கேட்டு நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடைசி சாவி இவருடைய சுடுகாட்டை இந்த சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஒரு காவல்துறை ஒரு ரெவன்யூ இந்த அளவுக்கு கேவலம். இந்த பணம் பாதியிலே விட்டு போறாங்க. இந்த பணத்தை மீதி பணத்தை இந்த அரசாங்கம் தான் மீதி பணத்தை எரிக்க வேண்டிய ஒரு சூழல் வரப்போகுது. ஒரு மனுஷன் செத்து அந்த மனுஷனை எடுத்துன்னு இந்த மேட்டு புறம்போக்குன்ற ஒரு சுடுகாட்டில் எரிக்க முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கம் இருக்குதுன்னா இது எவ்வளோ ஒரு கேவலமான அரசாங்கமாக இருக்கு பாருங்க. பாதி பணம் எரிஞ்சிருக்கு, பாதி மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. இந்த பிறகு கொண்டு எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் படிச்ச பசங்களை எதுக்கு எடுத்து போறானுங்க? அவன் தாத்தாவை, அவன் மாமாவை, வயசானவரை, இந்த மாதிரி ஒரு கொடுமை எங்கேயுமே நடக்காது. எதுக்காக காவல்துறை எரிக்கிற இடத்துல இத்தனை பேரை புடிச்சுன்னு போறாங்க ஒண்ணுமே தெரியல. புடிச்சுன்னு போய் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நாடு எதை நோக்கி பயணம் செஞ்சுன்னு இருக்குதுன்னே தெரியல. இந்த பணத்தை பாருங்க, பாதி கை வெளியில நிக்குது. இந்த பாதி கை அப்படிதான் இருக்கு. அரசாங்கம் வந்துதான் இந்த பணத்தை எரிக்கணும். இதை பாருங்க, எரிஞ்சு பணம் பாதியிலே வெட்டி முதல் பணம் மொத்த பேரை புடிச்சுன்னு போயிட்டாங்க. யாரு மீதி பணத்தை எரிக்கிறாங்களோ எரிக்கிட்டோம். நான் வேளகாபுரம் ஊரில் இருக்கிறேன். இங்கே 20 வருஷமாக சுடுகாடு கிடையாது.
இது தனிப்பட்ட நபர் வந்து ஒருத்தர் வந்து இந்த இடத்துல தான் எடுத்துன்னு போகணும்னு குறிப்பிட்டு ஒரு இடத்த காமிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போக வேண்டிய வழியில் வந்து 10 பேர் லேண்ட் இருக்குது, விவசாய நிலம், எல்லாமே பயிர் வச்சு சாப்பிட்றாங்க. அந்த லேண்ட்லாம் ரோடு போட்டுன்னு போயிட்டு பொது இடத்துல புதைக்கணுன்றாங்க. எங்கள் ஊரை சுற்றி பொது இடம் நிறைய இருக்குது. அந்த எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் காமிக்கிற இடத்துலையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை அவங்களும் நீங்களும் ஒரு இடம் காமிங்க, நாங்கள் அந்த இடம் எடுத்துன்னு போகிறோம்னாலும் அதையும் கேட்க மாட்டேன்றாங்க. தனிப்பட்ட ஒரு நபருக்காக எல்லா அதிகாரிகளும் அவர் பக்கம் சாஞ்சி எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் நாங்கள் எது போய் எதனா ஒரு குறை சொன்னோம்னாலும் எது எங்கள்கிட்ட வந்து காது விட்டு கேட்க பார்த்தில்ல, கேட்க மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு வந்தோம் செய்கிறேன் செந்துறேன்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சிடுவாங்க. திருப்பி போய் கேட்டோம்னா எதனா ஒன்று வந்து மிரட்டுறாங்க எங்களை, இந்த கேஸ் போட்டுருவோம் அந்த கேஸ் போட்டுருவோம், நீங்கள் ஏன் வரீங்க அந்த பிரச்சனைக்கு, அது ஏன் வரீங்க, உங்களுக்கு சுடுகாடு இருக்குது இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி மிரட்டுறாங்க. இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் செய்யலை கெட்டதும் செய்யலை. நாங்கள் 20 வருஷமாக போராடின்னு தான் இருக்கிறோம் சுடுகாடு வேணும்னு. இதுவரையும் செய்யலை. எங்களுக்கு இப்போ ஒருத்தர் இறந்துருக்கிறாரு, அவருக்கு வந்து இடத்துல வந்து பொது இடம் காமிச்சு எங்களுக்கு அந்த இடத்துல அடைக்கலம் பண்ண சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.